இன்றைய தியானம். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால், இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். எரேமியா 5:14. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர், இந்த வசனத்தை துவங்கும்போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று நம்ம வாசித்தோம். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை இஸ்ரவேல் வம்சத்தார், யூதா வம்சத்தாரை குறித்து கர்த்தர் சொல்கிற காரியத்தை நம்ம படித்தோன்னு சொன்னால் நம்ம உள்ளமெல்லாம் நடுங்கும். அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இந்த வார்த்தை சொன்னபடினால், இதோ நான் உன் வாயில் இட்ட என் வார்த்தைகளை அக்கினியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாயில கர்த்தர் வைக்கிற வார்த்தைகள் அது அக்கினியாகவும், அவர் சொல்றாரு இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது அந்த அக்கினி என்ன செய்யுமா? இவர்களை பட்சிக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியாவிடத்துல தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிற ஒரு காரியத்தை எரேமியா 1ஆம் அதிகாரம் நீங்கள் 4ஆம் வசனத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எரேமியா என்ன சொல்றா? கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக என்று கர்த்தர் எரேமியா கிட்ட சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யார்கிட்ட நான் இந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்றேனோ அவங்க கிட்ட நீ போய் பேசணும், நீ பயப்படாதே அவங்களுக்கு. ஏன்னா உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என்று சொல்கிறார். எரேமியாவுடைய வாயை கர்த்தர் அவருடைய கரத்தை நீட்டி அவருடைய வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷகர்களாக, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களாக நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், எரேமியாவினுடைய நாவிலே கர்த்தர் வார்த்தைகளை வைத்தது போல என்னுடைய உங்களுடைய வாயிலே கர்த்தர் அவருடைய திருவார்த்தைகளை வைப்பார். நாம பயப்படாம எரேமியாவை போல தைரியமா பேசணும். எதிர்த்து எத்தனை குரல்கள் எழும்பினாலும் சரி, எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் கர்த்தர் சொன்னார்னா நம்மளை அவங்களுக்கு முன்னால அக்கினியா நம்மளை பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அந்த வசனத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கண்பார்ந்தவர்களே, நம்ம வாயை கர்த்தர் கருத்தில் ஃப்ரீயாக நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவருடைய வார்த்தையை நம்ம நாவில் வைப்பார். அவருடைய வார்த்தை எப்படி சென்றடையும்னா அக்கினியை போல சென்றடையும். நம்ம எரேமியாவை போல, நம்ம ஏசாயாவை போல, நம்ம எசேக்கியலை போல, நம்ம தானியேலை போல. ஆமென். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு தீர்க்க தரிசிகளாய், தீர்க்க தரிசனங்களை கூறுகிற பிள்ளைகளாய் நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நம்ம நாவில் வைப்பார். கர்த்தர் சொல்றார், என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நமக்கு இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுதெல்லாம் எரேமியா தீர்க்கதரிசி போல நம்ம கூட பரிசுத்தமாய் வாழணுன்ற ஒரு வாஞ்சையை கர்த்தர் கொடுக்கிறார் அல்லவா? இந்த கடைசி நாட்களில் பிரியமானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். கர்த்தருடைய வாயாய் நம்முடைய வாய் இருக்கணும். அவருடைய வார்த்தை நம்ம நாவில் இருக்கணும். அது அக்கினியாய் இருக்கணும். எரேமியா 28ஆம் அதிகாரம்
15 17 வரை உள்ள வசனத்தை படிங்க. பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அங்கு பாருங்க, அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை. எவ்வளவு போல்டா எரேமியா அந்த அனனியாவை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அந்த அனனியா பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை ஏமாத்துறாரு. இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய். ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன். இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே என்றான். அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்திலே தானே 7ஆம் மாதத்தில் செத்து போனான். பிரியமானவர்களே, அப்ப தீர்க்கதரிசினா யாரு? கர்த்தருடைய வாயாய், கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் சொல்றத அப்படியே சொல்லணும். அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறணும். அப்படி நிறைவேறும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அவங்க தான் தீர்க்கதரிசி. நீங்க ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன், உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசியினுடைய ஒரு ஊழியமே ரொம்ப கடினமான ஊழியம். எல்லாராலும் நம்ம புகழப்பட மாட்டோம், எல்லாரும் நம்மளை நேசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாராலும் பகைக்கப்படுவோம், வெறுப்பாங்க, நம்மளை உதறி தள்ளுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம வாயில வைக்கிற வார்த்தை அது அக்கினியா போய் சேரணும். அங்கே நம்ம எரேமியா 5:14 என்ன வாசித்தோம்? இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகள் அக்கினியும், இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். அப்படியே பட்சித்தது வருஷத்தின் துவக்க நாட்களிலேயே. அப்பா, என் வாயை எரேமியா தீர்க்கதரிசியின் வாயை போல அர்ப்பணிக்கிறேன்னு என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாயிலும் உம்முடைய வார்த்தைகளை அக்கினியாய் வைப்பீராக. அந்த வார்த்தைகள் உம்முடைய திருசுத்தத்தை நிறைவேற்றட்டும். அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தைரியமாய் எரேமியாவை போல எடுத்துரைக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, யாரை பட்சிக்கணுமோ அவளை பட்சிக்கவும், யாரை ரட்சிக்கணுமோ அவளை ரட்சிக்க, யாருடைய வாழ்க்கையில குணப்படணுமோ குணப்பட வைக்கணுமோ குணப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எங்கள் வாயிலே வைப்பீராக. எங்களை அப்படியே நீர் பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.